நம்ம வீட்டில் யாருக்கு உடம்புக்கு முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, உடம்பு அலுப்பாக இருக்குது அப்படின்னாலும் உடனே செய்கிறது இந்த துவரம்பருப்பு துவையல் தாங்க. டக்குன்னு செஞ்சுருவோம். இன்றைக்கி நமக்கே அப்படி தான், கொஞ்சம் வேலை அதிகம். அதையும் இதையும் தொட்டு தொட்டு ஒன்றொன்னா எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ஒரே கை கால் வலி, படுத்துக்கலாம் போல் இருந்தது. ஆனால் பசிக்குது, என்ன பண்ணுறது? நமக்கு இந்த கடையில் ஆர்டர் போட்டு சாப்பிட்றதெல்லாம் பிடிக்காதுங்க. கடையில் ஒரு நாளைக்கு சாப்பிட்டாலே 2 நாள் ஆகும் அந்த உடம்பு சரியாகிறதுக்கு. நம்மளோட சாய்ஸ் உடனே பருப்பு சட்னி தாங்க. உடனே எடுத்து கொஞ்சம் துவரம்பருப்பை வறுத்து உடனே டக்குன்னு சட்னி அரைச்சி ஒரு ரசம் வச்சுருவேன். வச்சுட்டா அப்படியே சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அதுதான் இன்றைக்கி பண்ணேன். ஒரு அடுப்பில் துவரம்பருப்பு வறுத்துக்கிட்டு ஒரு அடுப்பில் ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டேங்க. கொஞ்சம் ஒரு 6 காஞ்ச மிளகாயை வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கிட்டு வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க. வறுத்துக்கிட்டு ஒரு 3/4 டம்ளர் பருப்பு எடுத்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கணுங்க. கருகக்கூடாது. கருகாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சம் உப்பு, தேங்காய் கொஞ்சம் நான் இதுக்கு கூட போட்டு தாங்க அரைப்பேன். நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டு அரைச்சா. அதே மாதிரி பூண்டு, பச்சை பூண்டாக போடணுங்க. பச்சை பூண்டு தான் இந்த சட்னிக்கு டேஸ்ட் கொடுக்குறதே. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க. அப்புறம் என்ன, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் சூடாக சாதம் வடித்து நல்லா தளர ரசம் ஊற்றி பிசைஞ்சிட்டு பருப்பு துவையல் வச்சு சாப்பிட வேண்டியது தாங்க. காய்ச்சல் எல்லாம் பறந்து போயிடும். கை கால் வலி, காய்ச்சல் எல்லாமே பறந்து போயிடும்.